எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 11க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, உலகின் மிகப்பெரிய கிரேட் பேரியர் ரீப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எந்த நாட்டில் உள்ளது? ஆஸ்திரேலியா. அடுத்து, வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கும் நிலச்சந்தி பனாமா நிலச்சந்தி. புவியின் உள்ளமைப்பு கோட்பாடு பற்றி முதலில் கூறியவர் யார்? நியூட்டன். சியாலின் சராசரி ஆழம் என்ன? 20 கிலோமீட்டர். புவி மேலோட்டின் அடர்த்தி எண் எவ்வளவு? 3 கிராம் பெர் சென்டிமீட்டருக்கு. கவசம் பூமியின் எடையில் எவ்வளவு சதவீதத்தை கொண்டுள்ளது? 83%. சிமாவின் சராசரி ஆழம் எவ்வளவு? 25 கிலோமீட்டர். கவசத்தின் சராசரி அடர்த்தி எண் எவ்வளவு? 8 கிராம் பெர் சென்டிமீட்டருக்கு. அடுத்து, கருவத்தின் சராசரி அடர்த்தி எண் எவ்வளவு? 12 கிராம் பெர் சென்டிமீட்டருக்கு. அடுத்து, பூமியின் மையப்பகுதியின் வெப்பநிலை எவ்வளவு? பூமியின் மையப்பகுதியின் வெப்பநிலை எவ்வளவு? இதுக்கு சரியான விடை 5000 டிகிரி செல்சியஸ். அடுத்து, பூமியின் வெப்பநிலையானது ஒவ்வொரு 32 மீட்டர் ஆழத்திற்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் என்னவாகும்? அதிகரிக்கும். அடுத்து, 12வது கேள்வி, எல் அலைகள் நொடிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறது? எல் அலைகள் நொடிக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறது? 4 கிலோமீட்டர். உலகிலேயே மிகப்பெரிய செயல்படும் எரிமலையான மோனோலோவா எந்த தீவில் உள்ளது? ஹவாய். அடுத்து, தனித்த எரிமலையான வெசூவியஸ் எந்த நாட்டில் உள்ளது? இத்தாலி. அடுத்து, வானொலி அலைகள் காணப்படும் அடுக்கு. அயனி அடுக்கு. வானிலை மாற்றங்கள் எந்த அடுக்கில் காணப்படுகிறது? அடியடுக்கு. படையடுக்கு எவ்வளவு தூரம் பரவியுள்ளது? இதுக்கு சரியான விடை 8 கிலோமீட்டரிலிருந்து 80 கிலோமீட்டர் வரை. வெளியடுக்கில் காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன், ஹீலியம். ஓசோன் வாயு காணப்படும் அடுக்கு? படையடுக்கு. அடுத்து, உப்பு படிகமாதலின் வேறு பெயர்? ஹாலோகிளாஸ்டி. அடுத்து, வட அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறான மிசிசிபியின் நீளம்? 3730 கிலோமீட்டர். உலகின் மிக நீண்ட கடற்கரை எது? மியாமி கடற்கரை.
அடுத்து, கடற்கரையை சுற்றிலும் மண் படிய வைத்தலால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றத்தின் பெயர். காயல். காயல். பனியாறுகளின் பறித்தெடுத்தல் செயலினால் உருவாகும் நாற்காலி போன்ற அமைப்பினை கொண்டிருக்கும் நிலத்தோற்றம் எது? சர்க். சர்க். முதன்மை கண்ட பனியாறு துணை பனியாற்றினை விட அதிக அளவு அரிப்பு திறன் கொண்டு இருக்கும் பள்ளத்தாக்கு. தொங்கும் பள்ளத்தாக்கு. தொங்கும் பள்ளத்தாக்கு. நன்றி.